Good morning. Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 6th September 2023. இன்னோட ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். நேற்று முடிந்த அமெரிக்க சந்தை அப்படின்றது பார்த்தீங்கன்னா சற்றே வலிமை குறைந்து முடிந்து நம்ம பார்க்குறோம். டவ் ஜோன்ஸ் S&P 500 நாஸ்டாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்ஜினலி டவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இருந்து 0.02 0.42 அண்ட் 0.08. ஆனால் இதனுடைய தாக்கம் என்பது ஆசிய சந்தையில் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஆசிய சந்தைகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான சந்தைகள் எல்லாமே இறங்கி தோங்கி தற்போது இறங்கிய வியாபாரமாகி வருகிறது. குறிப்பாக நிக்காய் ஜப்பான் சந்தை மட்டும் ஓரளவுக்கு ஏற்றத்துடன் இருக்கிறது. மற்றபடி மீதி எல்லா ஹாங்காங், ஹாங்ஸாங், சவுத் கொரியா, காஸ்பி, சீன, ஷங்காய், தைவான் எல்லாமே சற்றே இறங்கி துவங்கி இறங்கிய வியாபாரமாகி வருகிறது. இதன் தொடர்ச்சியாக நம் சந்தை எப்படி வியாபாரமாகலாம் பார்க்கலாம். நேற்றுக்கு முடிஞ்ச கிஃப்ட் நிஃப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் மார்க்கெட் ட்ரேடக்கூடிய நிஃப்டி அப்படின்றது வந்து ஃபிளாட் ஓப்பனிங், அதாவது நமக்கு நேற்றுக்கு எங்க முடிஞ்சதோ அதே இடத்துல துவங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நிஃப்டியோட ரேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த 19,250 அப்படின்றத டெஸ்ட் பண்ணிச்சு, அதை உடைக்குமா அப்படின்னு பார்த்தோம். தொடர்ந்து அதை டிஃபெண்ட் பண்ணிட்டே இருந்தேன். அதன் பிறகு அது என்ன பண்ணுச்சு, அதுல இருந்து மேல் நோக்கி திரும்ப ஆரம்பித்தது. அதனால 19,250 சப்போர்ட் இப்போது இன்டாக்டா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே சமயம் மேல ரெசிஸ்டன்ஸ் லெவலை இப்போ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அதாவது நேற்று கூட இது கொஞ்சம் உடைச்சாச்சு, ஆனா இதை உடைச்சு இன்னும் மேல தொடர்ந்து ஏறுமா அப்படின்றது கொஞ்சம் யோசனை பண்ணி தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அது ஒரு வலிமையான தரையிலாக இன்னும் இருந்துகிட்டு இருக்குது நம்ம பார்க்குறோம். ஒரு வேலை சக்சஸ்ஃபுல்லா அதை உடைத்தால் அடுத்து 19,750 நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருப்பதா நம்ம பார்க்கிறோம். பட் அது ரொம்ப சிரமமான வேலையா தான் இப்போதைக்கும் இருக்கிறது. நிப்டி பேங்கை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இந்த ரேஞ்ச் அப்படின்னு நேரோ ரேஞ்ச், இந்த ரேஞ்சுக்குள்ளதான் இன்னமும் வியாபாரம் ஆகிட்டு இருக்கு. தற்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சப்போர்ட் 43,500, ரெசிஸ்டன்ஸ் 45,800 போட்டிருக்கோம். நடுவுல நிக்கிறத நம்ம பார்க்கிறோம். 44,500 ரேஞ்சில் நடுவுல இப்போது ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத பார்க்கிறோம். ஸோ அதனால நிப்டி பேங்க் பொறுத்த வரைக்கும் குறுகிய எல்லைக்குள்ளாகவே இன்னும் வியாபாரமாகி கொண்டிருக்கிறது. மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 10-year பாண்ட் ஈல்டு, யூஎஸோட 10-year பாண்ட் ஈல்டு அதிகமாயிட்டே இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இப்போது 4.26% இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் வந்து மிக வலிமையாக ஒரு பெரிய ஜம்ப், அது 104.72 மிகப்பெரிய ஒரு ஜம்ப் தான். ஸோ அது வந்து ரெண்டுமே பங்கு சந்தைக்கு பாதகமான ஒரு விஷயம் பார்க்குறோம். கூடவே பிரெண்ட் க்ரூடும் $90 மேலே போயிடுச்சு பெர் பேரல். ஸோ அதுவும் வந்து நம்முடைய பொருளாதாரத்துக்கு பாதகமான ஒரு விஷயமா தான் பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்து கோல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பெரிய, அதாவது நகர்வுகள் இல்லை, ஒரு குறுகிய எல்லைக்குள் இருக்கு. இப்போ $1,926 பெர் அவுன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அது வந்து 1,900க்கும் 1,950க்கும் இடையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு $50 மேலே கீழே அப்படின்ற ஒரு எல்லைக்குள்ளாக சூழ்ந்து கொண்டிருக்கிறது. யுஎஸ்டி ஐஎன்ஆர் அப்படின்றது மீண்டும் வலிமை குன்ற ஆரம்பித்திருக்கிறது. 82.60 இது மாதிரிலாம் வந்துட்டு திரும்ப 83.04 போயாச்சு. ஸோ இது வந்து இன்னமும் கூட, அதாவது போன தடவை 83 என்ற எல்லை உடைக்கப்படும் போது ஆர்பிஐ இன்டர்வெயின் பண்ணி அது கொஞ்சம் வலிமைப்படுத்தினார்கள். ஆனால் இந்த முறை பண்ணுவார்களா என்பதை நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் சிரமமான வேலை தான். ஏன்னா எஃப்ஐஸோட செல்லிங்ஸும் அதிக டாலர் என்பது வெளியே போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ குருடாயிலுடைய விலை கூடுதல் அப்படின்றதும் அதிக டாலர் வெளியில போறதுக்கான ஒரு காரணமா இருக்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் சேர்ந்து ரூபாயை வலிமை குன்ற வைத்துக் கொண்டிருக்கிறது. அதுவும் பொருளாதாரத்துக்கு நல்லதில்லை. எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து விற்பவர்களாக தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். போன மாசம் முழுக்க விற்பவர்களாக இருந்தார்கள். இப்பவும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர்லயும் நெட் ஆன் நெட் இப்பவும் விற்பவர்களாக தான் இருக்கிறாங்க. நேற்றுக்கு 1,725 கோடிக்கு விற்பவர்களாகவும், டிஐஸ் வந்து 1,077 கோடி என்ற அளவுக்கு வாங்குபவர்களாகவும் இருந்ததை பார்க்கிறோம். லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் டெய்லி போயிட்டு இருக்கு. எவ்ரிடே மண்டே டு ஃப்ரைடே. ஸோ 499 பர் வீக் அப்படின்ற பேசிஸ்ல அன்னைக்கு வியாபார வாய்ப்புகள் அடையாளம் காணப்படுகிறது. பயனுள்ள ஒரு நிகழ்ச்சி, இதை நீங்க பார்க்கலாம். கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ என்ன பண்ணிருக்கு, ஸ்பின்னிங் டாப் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ஸ்பின்னிங் டாப் அப்படின்றது நான் இந்த படத்தை போடல. ஸ்பின்னிங் டாப் அப்படின்றது எதை சொல்லுது, இந்த ஏற்றத்தினுடைய ஒரு தடைநிலையை குறிக்கிறதா எடுத்துக்கலாம். ஸோ அந்த தடைநிலை அப்படின்றது இப்போ தாண்டுமா இல்லை அங்கேருந்து கீழே வருமானதை நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் வீடியோ கீழே போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க நம்ம அந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க.
இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.